24 தீர்த்தங்கள் இருந்திருக்கு. அது ஸ்தல புராணத்திலேயே இருக்கு. 24 தீர்த்தங்கள்லையும் நாழிக்கிணறு ரொம்ப விசேஷம்தான். அது ஒரு சிவபூஜை செய்யறதுக்காக சூரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குறதுக்காக சிவபூஜை செஞ்சாதான் அது போகும்னு ஒரு நாழிக்கிணறுல வேலை வச்சு நாழிக்கிணறை ஏற்படுத்தி சிவபூஜை செஞ்சாரு. அதுதான் மூலவர் பூஜை பண்ற மாதிரி பூஜா மூர்த்தியா இருப்பார். அது ஒரு விசேஷம். அப்புறம் இதில் வதனாரம்ப தீர்த்தம்னு ஒன்று கடல் அடியில் இருக்குது. இன்னொன்று எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கடலுக்கு பக்கத்தில் இருக்குது, தரையோடு இருக்குதுன்றாங்க. அது இல்லை, அது குன்றா இருந்தது. ஸ்தல புராணத்திலேயே இருக்குது. 2000 வருஷம் ஆரம்பத்துக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நக்கீரரும் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இதில் என்னென்னா, ஒரு குன்றா சந்தனமலை கந்தமான பர்வதம் அப்படின்னு எல்லாம் கபாடபுரம்னு இலக்கியங்கள் புராணங்கள்ல எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த மலை குன்றா இருந்தது. ஆனால் அது என்னன்னா கல்லுனால ஆன பாறைகள் கிடையாது. அது எப்படின்னா மண்ணால் ஆன குன்று. அதனால காலப்போக்கில் அது கரைஞ்சு கீழே வந்துருச்சு. அதுவும் ஒரு தடவை என்னன்னா கிபி 1600வது வருஷத்தில் டச்சுக்காரர்கள்லாம் ஒவ்வொரு தென்னகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கடவுளும் அவங்க அந்த சன்னிதானத்தில் அந்த விக்கிரகத்துக்கு அடியில் மூலவர் அடியில் நகைகள் வச்சுருப்பாங்க, சாமிகளோட நகைகள். அந்த நகைகளை எல்லாத்தையும் கொள்ளையடிக்க வந்தாங்க. அந்த மாதிரி கொள்ளையடிக்க வந்தப்போ இந்த மூலவரில் கொள்ளையடிக்க முடியலை இவங்கனால. ஏன்னா அவர் வெறும் பூஜை தான் பண்ணிகிட்டு இருக்காரு, பூஜாமூர்த்தி. சண்முகர் தகதகன்னு ஜொலிச்சுட்டு தங்க விக்கிரகமாக இருக்காருன்ட்டு சண்முகரை கூட இருந்த நடராஜர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ கடல் பயணமாக அவங்க போகும்போது சுனாமி இருக்குது. அப்போ திடீர்னு வானிலை நல்லா தான் இருந்தது. வெதர் ரிப்போர்ட்டில் நல்லா நார்மலாக இருந்தது. திடீர்னு சுனாமி எல்லாம் எல்லாம் கடலில் இந்த அவங்க கடல் பயணத்துக்கு இடைஞ்சலாக இருந்ததுனால கூட வந்தவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சாமியோட உக்கிரத்தினால கோவத்தினால தான் இந்த மாதிரி, அதனால நீங்கள் அதை கீழே போட்டுருங்கன்னா அவங்க தெரியாமல் நடராஜரை முதல்ல போட்டிருக்காங்க. அது நடராஜரை போட்டும் அது அடங்கலை, அப்படியே இருந்திருக்கு. இவங்க அதுக்கப்புறம் சண்முகரை கீழே போட்ட உடனே எல்லாம் அது அடங்கி அப்போ அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் சண்முகர் கடலுக்கடியில் இருந்திருக்கார். அப்போ சுனாமியில் அரிச்சது தான் இதெல்லாம். இல்லைன்னா எப்படி மூலவர் கடல் மட்டத்தை விட 10 அடி கீழே இருப்பார். ஏற்படுத்தும் போதே கோயில் கட்டும் போதே மூலவரை 10 அடி கீழையா வச்சு கட்டுவாங்க, அப்படி கிடையாது. இது அந்த சுனாமி இதை அரிச்சதுனால அதுவும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கலாம், அதனால கீழே இருக்கு. அப்புறம் இன்னொன்று, கடல் மட்டத்திலேருந்து நம்ம கோயிலை நோக்கி மேலே போகும்போது அது சருவெல்லாம் மேடை தான் தெரியும், நமக்கு மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரியே 2வது பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி இருக்குது, வள்ளி குகை பக்கத்தில் எல்லாம் இருக்குது. அப்போ பெருமாள் படுத்த நிலையில் இருப்பார். அங்கே போகும்போதும் அதே மாதிரி தான், சருவெல்லாம் மேடு மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் குன்றெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு உதாரணம் தான். குன்றா குறிஞ்சி நிலமாக இருந்தது தான் நெய்தல் நிலமாக மாறி இருக்குது, அவ்வளோதான். அது இதில் மூர்த்திகள், உற்சவ மூர்த்திகள் 4 பேர் இருக்காங்க. ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரம் பண்ணவர். அப்புறம் இவர் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சாமின்னு சொல்லுவாங்க. அவர் தெய்வ யானையை கல்யாணம் பண்ணவர். அலைவாய் பெருமாள்ங்கிறவர் இந்த கடலோரத்தில் இருந்ததுனால, கடலை சேர்ந்ததுனால அலைவாய் பெருமாள்னு அவர் சொல்கிறாங்க. அப்புறம் மூலவருக்கு பின்னாடி பிரகாரம் கிடையாது, சுற்றி வர முடியாது. பஞ்சலிங்கங்கள் இருக்குது. ஆனால் அந்த பஞ்சலிங்கங்களையும் இப்போவும் தேவர்கள் அபிஷேகம் பண்ணி அந்த அர்ச்சனை பூஜையெல்லாம் பண்ணுறதா வழிபடுறதா இருக்குது. நம்மளால வெறும் தரிசனம் தான் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னொரு 3 லிங்கம் இருக்குது. அது என்னன்னா 3 சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்குது. ஒவ்வொரு ஜீவ சமாதியும் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கே அஷ்டலிங்க சேத்திரம்னு பேர் இருக்குது. இப்போ இவங்களுக்கு 3 ஜீவ சமாதிகளையும் பூஜை நடக்கும். தினப்படி அர்ச்சகர் பூஜையெல்லாம் பண்ணுவார். அவங்கக்கிட்ட நாம் போய் முதல்ல முறையிட்டுட்டு தான் மற்ற கடவுளெல்லாம் உள்ளே போய் முருகர்கிட்ட எல்லாம் முறையிடலாம். அது உடனே அவங்க செஞ்சு வைப்பாங்கன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் அதை சுற்றி கோயிலை சுற்றியில் 11 ஜீவ சமாதிகள் இருக்குது, சித்தர்களோட ஜீவ சமாதிகள் இருக்குது, தீர்த்தங்கள் இருக்குது. பன்னீர் இலை பிரசாதம் சொன்னாங்க. பன்னீர் இலை மரம் தான் ஸ்தல விருட்சம். அந்த பன்னீர் இலை மரத்தில் இன்னமும் தேவர்கள் வாசம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பன்னீர் இலையில் அந்த இலையில 12 நரம்பு இருக்கும். அந்த 12 நரம்பும் முருகரோட கரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பன்னீர் இலையில் ஒரு மரத்தில் நான் இங்கெல்லாம் மரம்னா இலையுதிர் காலத்தில் தான் இலை உதிரும். ஆனால் அந்த பன்னீர் மரத்தில்
தினம் ஒரு கிளையில மட்டும் 56 இலை உதிருது. அதில் தான் இவங்க வந்து விபூதியை வந்து அந்த இலையில வச்சு பிரசாதமாக கொடுக்குறாங்க. இதை வந்து புனரமைக்கிறதுக்கு அந்த 3 சித்தர்கள் சொன்னேன்ல, அந்த 3 பேர் வந்து இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக செஞ்சாங்க. அப்போ கையில் காசு கிடையாது, பொருள் எல்லாம் கொடுத்து எல்லாம் தீந்துருச்சு. யார் எப்படி வேலை செய்வாங்க? காசு இல்லாமல் வேலை செய்வாங்களா? முருகர்கிட்ட அழுது வேண்டுறாரு, எப்படி நான் உனக்காக செய்யறேன், நீ எதுவும் நீ செய்ய மாட்டையா, உதவி பண்ண மாட்டையான்னு. அப்போ முருகர் சொல்கிறாரு, ஒன்றுமே வேண்டாம், நீ ஒரு பன்னீர் இலையில் விபூதியை வச்சு மடித்து அவங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடு. நேராக தூண்டுகை விநாயகர்கிட்ட போனதுக்கப்புறம், அங்கே தாண்டி போனதுக்கப்புறம் பிரித்து பார்க்க சொல்லு அப்படின்னா. அது இப்படி விபூதியை கொடுத்தா எல்லாம் ஒத்துப்பாங்களா, கூலியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் பார்த்துக்கிறேன், நீ அனுப்பு அப்படின்னு இருக்கார். அடுத்த நாள் வந்து இவர் அதே மாதிரியே எல்லாம் விபூதி இலையெல்லாம் வச்சு கொடுத்தா, தூண்டுகை விநாயகரை தாண்டி போய் எல்லாம் பிரித்து பார்த்தா அவங்கவுங்க செஞ்ச வேலைக்கான கூலி இருந்திருக்கு. அது பெரிய அதிர்ச்சியம் தானே. இந்த மாதிரி விபூதி பிரசாதங்கிறது வெறும் விபூதி தானே, அதே வந்து அவங்களுக்கு கூலியாக மாறி இருக்குன்னா அது பெரிய விஷயம் தானே. அது உண்மையாக நடந்துருக்கு. இந்த விபூதி வந்து இது மட்டும் கிடையாது, நிறையா வியாதிகளை தீர்த்துருக்கு.